அதை பார்த்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே. ஃபோன் பண்ணி நீ வந்து சினிமா விட்டு போறேன்னு எப்படி சொல்லலாம், அவரு எப்படி போறேன்னு சொல்லுவோம். நான் பேசினேன், சினிமா விட்டு போறேன்னு எப்படா சொல்லலாம், நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, யாருக்குமே தெரியாதுங்க. விசாரணைன்னு ஒரு படம் நாங்கள் எடுத்தாச்சு, படத்தை எடுத்து பார்க்குறோம். பார்த்த உடனே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குது, எல்லாத்துக்கும் காட்டணும்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டைரக்டரையும் கூப்பிட்டு படத்தை காட்டி இந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 to 25 லட்ச ரூபா. அவன் அன்னைக்கு காசு இல்லை, ஒரு பெரிய ஹாலை பிடிச்சி அந்த ஹாலில் எல்லாம் மணிரத்னம் சார்லேருந்து சங்கர் சார் வந்து எல்லாத்தையும் வர வச்சு எல்லாத்தையும் படம் பார்க்க வச்சு நான் கேயோ என்னையா ஒன்று கட்சி அவன் அவன் அண்ணன் படமே இல்லை. வெற்றிமாறன் சார் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு, இந்த விசாரணை படம் என்ன இவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணிடுச்சு, இந்த படத்தை நான் கொண்டு போய் வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா நான் சொல்றது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கடனை வாங்கி ஓகே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி அதை எல்லா இயக்குநர்களையும் பார்க்க வச்சு அதை பேச வச்சு அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தான். இந்த மாதிரி எத்தனை படத்துக்கு பண்ணியிருக்காரு தெரியுமா? அவன் நான் நிர்வாணமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கொட்டுக்காளி சொன்னோம், எல்லாம் செஞ்சாங்க. இல்லை அவன்கிட்ட கேட்டப்போ அண்ணா என்ன சொன்னான்னா, ஏதாவது ஒரு ரூபத்தில் கவனம் பெற்றாதா, அமீர் இது இப்படி சொன்னானே, யார் நம்ம மிஸ்கின் இப்படி சொன்னானே, அது என்ன இருக்குன்னா போய் பார்த்துருவோன்னு வந்துட மாட்டாங்களா, அவ்வளோ நேசிக்கிறவன் சினிமாவை.